தமிழகம் முழுவதும் காணும் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகையின் நிறைவு நாளான இன்று கொண்டாடப்படும் காணும் பொங்கலில் மக்கள் தங்கள் உறவினர் வீடுகளுக்கு சென்று நலம் விசாரித்து சுப காரியங்கள் பற்றி பேசுவார்கள். அதன்படி மக்கள் தங்கள் உறவினர் வீடுகளுக்கு சென்று நலம் விசாரித்து வருகின்றனர். சுற்றுலா தலங்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்களிலும் மக்கள் குவிந்து வருகின்றனர். அதிக மக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கடற்கரை பகுதிகளில் கண்காணிப்பு கோபுரம் அமைக்கப்பட்டு தண்ணீரில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாடி வாசலிலிருந்து அவிழ்த்து விடப்படும் காளைகள் களத்தில் சீறிப்பாய்கின்றன. அவற்றை இளைஞர்கள் தீரத்துடன் அடக்கி வருகின்றனர். 1000 காளைகளும் 750 வீரர்களும் பதிவு செய்யப்பட்டு களம் இறக்கப்பட்டு வருகின்றனர். காளை போட்டிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வெற்றி பெறும் வீரர்களுக்கு தங்க காசு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இறுதிச் சுற்றில் வெற்றி பெறும் வீரருக்கு காரும் காளை உரிமையாளருக்கு டிராக்டரும் பரிசாக காத்திருக்கிறது. விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் டாக்கிங் செயல்முறை வெற்றிகரமாக நிறைவேறியுள்ளதாக இஸ்ரோ அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் செயற்கைக்கோள்களை இணைக்கும் தொழில்நுட்பத்தை அறிந்த 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது. விண்வெளியில் மிதவை ஆய்வுக்கூடத்தை அமைக்கும் முன்னோட்ட பணியாக PSLV C-60 ராக்கெட் மூலம் ஸ்பேடெக்ஸ் A-B விண்கலங்களை டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி விண்ணில் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அந்த 2 செயற்கைக்கோள்களையும் ஒன்றிணைக்கும் டாக்கிங் முறை ஏற்கனவே முயற்சிக்கப்பட்டு சில காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது 2 செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளனர். அதிமுக நிறுவன தலைவர் MGRின் 108வது பிறந்த நாளை ஒட்டி கட்சி தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருக்கிறார். ஆர்வத்துடன் தொண்டாற்றி அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வோம் என்றும் MGR ஜெயலலிதா ஆட்சியை மலர் செய்வோம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஜனநாயகத்தை சீர்குலைக்க அரசியல் சக்திகள் எத்தனை திட்டங்கள் தீட்டினாலும் அதனை தவிடு பொடியாக்குவோம் என்றும் தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்கிறார். காணும் பொங்கலுக்கு குழந்தைகளை வெளியே அழைத்துச் செல்லும் பெற்றோர் பாதுகாப்பாக இருக்கும்படி சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் சென்னை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு விழிப்புணர்வுகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக இன்று காணும் பொங்கலை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு பாதுகாப்பாக இருக்கும்படி சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவசரத்திற்கு 1098 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இன்று சவரன் 59,000 தாண்டியது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 400 ரூபாய் உயர்ந்து 59,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 50 ரூபாய் அதிகரித்து 7,390 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 103 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 2000 ரூபாய் அதிகரித்து 1,03,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அன்னபூரணி அரசு அம்மா பக்தி பரவசத்தின் உச்சம். அம்மன் கோவில் சந்து கேள்வி நாயகன் முக்தாரின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் அனல் பறக்கும் விவாதம். ஜனவரி 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் காணத் தவறாதீர்கள். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.